வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறனோ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குன்னா 42,700 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு இந்த 42,600 அப்படின்ற ஒரு இடத்துல சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சு மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஏன்னா இதே விஷயத்தை நம்ம முன்னாடி நாள் மார்க்கெட்லேயும் பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல பாருங்கள், 28ஆம் ப்ரைஸ் கீழே வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணி போகிற சமயத்தில் மார்க்கெட் 43,000 மற்றும் 43,200க்கு பக்கமாக போயிருந்திருக்கு. அந்த அடிப்படையில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறப்ப நம்ம சார்ட்டிங் டூலும் ஒரு பை சிக்னல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம், அதாவது சில்வர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுனில் இருக்கிற சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூலில் இந்த மூவிங் ஆவரேஜ் மேலே பை சிக்னல் கொடுத்தது அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம். ஆனால் என்னென்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஒன் பக்கமாகவே ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறோம். ஆனால் அந்த ஷார்ட் டேர்மில் ஒரே நாளுக்குள்ளே நடக்கிற அந்த ஒரு சின்ன ஏற்றத்தை நம்ம பிடிக்க முயற்சி செய்கிறோம். அந்த அடிப்படையில் ரொம்ப அதிகமாக ஆசைப்படாமல் பக்கத்தில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் பக்கமாகவே ப்ரைஸை ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற எதிர்பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா இங்கே சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் 43,020 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஏன்னா பல முறை இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் கீழே விழுந்திருக்கு. அந்த காரணத்தினால மறுபடியும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வரப்போ நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் செல்லுக்கு சாதகமாக சிக்னல் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் மறுபடியும் 42,600 பிரேக் பண்ணுற சமயத்தில் 42,660 பிரேக் பண்ணுற சமயத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து கடைசியாக 42,588 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று சில்வர் மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம கவனத்தில் வச்சுருக்க வேண்டியது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நடந்திருக்கு. கொஞ்சம் ஏன்னா மார்க்கெட் ரொம்ப கீழே வந்து ரொம்ப அதிகமாக மார்க்கெட் ட்ராப் ஆன காரணத்தினால இந்த மாதிரி ஓரளவு ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நேற்று நடந்தது. என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கன்சாலிடேஷன் சைட்வே மார்க்கெட் அப்படின்பாங்க. ஆனால் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணியிருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து மேலே போனதுக்கப்புறமும் ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு, ஓப்பனிங்கை விடையும் கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மறுபடியும் சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கிட்டத்தட்ட நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இன்றைக்கி மார்க்கெட்லேயும் சில்வர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதை எதிர்பார்க்குறோம். அப்படி டவுன் ட்ரெண்ட் கண்டினியூஷன் நம்ம எதிர்பார்க்குற அடுத்த ஜோன் 42,260 அப்படின்ற டார்கெட் ஜோனை தொடுன்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓரளவு நமக்கு இது ட்ரெண்டுக்கு சாதகமாக இந்த ஷார்ட் டேர்மில் நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த இடத்துல நடந்துச்சு பார்த்திங்களா, ஒரு சின்ன பையிங், அதுதான் டே ட்ரேடிங் அப்படின்னு பண்ணுறப்ப அது ஒரு முக்கியமான விஷயம். ஷார்ட் டேர்மில் வர பையிங்கையும் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கணும். அந்த அடிப்படையில் ஏற்கனவே 3 முறை பார்த்துருக்கீங்க. ஒரு தடவை இங்கே பை சிக்னல் கொடுத்துருக்கு குட்விலோட சார்ட்டிங் டூல், இங்கேயே ஒரு பை, இங்கே ஒரு பை, எல்லா இடத்துலையும் இந்த ஏரியாவில் பை சிக்னல் கொடுக்க பல முயற்சி எடுத்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்த விட்டு மேலே போகிற சமயத்தில் மார்க்கெட் ஒரு தடவை பை சிக்னல் கொடுக்கும். அப்படி பை சிக்னல் கொடுத்தது அப்படின்னா 43,200 பக்கமாக போகிறதுக்கு வாய்ப்புண்டு. பக்கமாக போகிறது அப்படின்னா நம்ம முன்னாடி தெளிவாக சொல்கிறோம், எப்போவுமே சில்வர் இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம முயற்சி எடுக்கிற சமயத்தில் உடனே ப்ராஃபிட்டை கம்மியான ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஒன் பக்கமாக வரப்போவே புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமான ட்ரேடிங். சரி, ஆனால் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் சில்வர் இன்றைக்கி டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.